வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம மறந்த உணவை வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாலாம் நமக்கு கொடுத்தாங்க. அந்த உணவெல்லாம் இப்ப நம்ம ரொம்ப மறந்துட்டோம். இது பாரம்பரியமான உணவு. இந்த உணவை நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அடுப்பு இல்லாத வேற நம்ம சமைக்க போறோம். இப்ப எப்படி செய்ய போறதுன்றத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரெட் அவல் அதாவது சிகப்பு அவல் வந்து இப்ப நம்ம ஊற வைக்க போறோம். ஒருத்தருக்கு தேவையான அளவு இப்ப நம்ம செய்ய போறோம். நல்லா தண்ணி விட்டு அலசிடுங்க. நல்லா அலசி எடுத்துங்க. இது எல்லாருக்குமே இந்த உணவு தெரியும். ஆனா நம்ம இதெல்லாம் செய்யல. நமக்கு சின்ன வயசுல நம்ம அம்மாலாம் நமக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப என்ன செய்யறோம், பசங்களை நம்ம போய் ஹோட்டல் போய் பீஸா சாப்பிடு, பர்கர் சாப்பிடுன்னு சொல்றோம். ஆனா அப்பெல்லாம் ஹோட்டல், பீஸா, பர்கர் இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம அம்மா நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, நல்லா நான் அவலை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சுட்டேன். இப்ப பாருங்க, நல்ல சாதம் மாதிரி அழகா நல்லா ஊறி வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி ஊறினோடனே நாட்டு சக்கரை போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம நாட்டு சக்கரை போட போறோம். கொஞ்சம் ஏலக்காய். நம்ம அடுப்பே இல்ல பாருங்க, அடுப்பே இல்லாத சமைச்சிட்டோம். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இப்ப தேங்காய் துருவல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம கொலஸ்ட்ராலே கிடையாது. ஃப்ரெஷ் தேங்காவா சாப்பிட்டா கொலஸ்ட்ராலே கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான உணவு. ஆனா எல்லாருக்குமே இந்த உணவு தெரியும். ஆனா நம்ம இதை நம்ம செய்யறத வந்து மறந்துட்டோம். இந்த மாதிரி உணவு நம்ம செஞ்சு ஈவினிங்ல டிஃபன் மாதிரி பசங்களுக்கு வந்தோடனே ஸ்கூல்ல இருந்து வந்தாங்களோ ஆபீஸ்ல இருந்து வந்தாங்களோ கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தியான உணவு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தான். ஆனா எல்லாமே இப்ப மறந்துட்ட உணவா ஆயிடுச்சு. இப்போ நெய் கொஞ்சம் போடுறோம். ஈஸியான உணவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தேங்க்யூ.